ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி போட்டிக்கு. இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 லைனிங் ப்ளவுஸு ஒன்றா போட்டு வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங் பீஸை 4ஆக மடித்து அதை வெட்டு பாக்க நம்ம சைடும், மடிப்பு பாக்க நமக்கு ஆப்போசிட் சைடும் வச்சு மடித்து போட்டுக்கோங்க. மொத்தம் நான் 5 லைனிங் ப்ளவுஸை ஒட்டுக்காக போட்டு நம்ம கட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸாக கட் பண்ணுங்கள். நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் நான் 5 லைனிங்கும் ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நீங்கள் 5மே போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 3 கூட கட் பண்ணிக்கலாம். 3 2 கூட அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். நான் 5 ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பீஸரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 6 இன்ச்சு அவங்க கொஞ்சம் இறக்கம் வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 6 இன்ச்சு மட்டும் வச்சுட்டேன். ஷோல்டராண்ட இருந்த ரெடி அளவு வச்சுட்டேன். வெட்டுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அதையுமே வச்சுட்டோம். அதே போல் கீழேயுமே அது போல் அக்குலாண்டியும் வச்சுட்டோம். அப்படியே வச்சு நம்ம ஒரு 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 எஸ் மாதிரி ஒரு இது வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது ஆம்கோலில் நமக்கு ஒட்டு வருது. அதனால் அந்த துணியுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கட் பண்ணும்போதே நமக்கு என்னென்ன துணி தேவையோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரே ஒரு ப்ளவுஸில் மட்டும் குடஞ்சி வெட்டுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே அதே போல் நமக்கு அந்த வெட்டு பாகம் நம்ம கையில் மேலே வெட்டுறோம் பார்த்திங்களா, அந்த அர்க்கத் பண்ணுறோம்ல, அதில் ஒரு இன்ச்சுக்கு உள்ளே அந்த மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்டு குடஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மடித்து போட்டுருங்க. இருக்கிற கிளாத்தை நமக்கு உடம்பு பாகத்துக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மடித்து போட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்தால் அந்த அளவை விட்டுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்தி வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம். நான் இவங்களத நான் அடிக்கடிக்கு தைச்சதுனால எனக்கு அவங்களுக்கு இதான் வரும்னு தெரியும். அதனால் அதை நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு எவ்வளோ உடம்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நான் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மார்க்கிங் எதுக்கு அப்படின்னாக்கா இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது நான் ப்ளவுஸை மடித்து போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல் லென்த் எவ்வளோ வருது, எங்கே வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அதில் ஒரு மார்க்கிங்கு, மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டேன். அதாவது ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கான அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி நம்ம பிடிச்சதை பேக் சைட்லேயும் மீதி இருக்கிற துணி ஃப்ரண்ட் சைட்லேயும் மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா 2 பொசிஷனுமே நமக்கு ஒன்றா கிடச்சிடும். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுமே நம்ம ஒரே நேரத்துலேயே கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸுமே தனித்தனியாக கட் பண்ணணுன்றது கிடையாது. ரெண்டுத்தையுமே ஒன்றாவே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேலையுமே ஈஸியாக முடியும். இல்லை ஒன்றுக்கும் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிளாத் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த கட்டிங் எல்லாத்தையுமே மாற்றணும் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணுறத நீங்கள் கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இடுப்போடைய மொத்த லென்த்தை பார்த்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். இப்போது கழுத்தோடைய அளவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பட்டி பீஸு எங்கே வருதுன்றதையும் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆம்கோலாண்டை எங்கே வருதோ அதையுமே மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவையும் மார்க்கிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சு தைக்கிறதுக்கும் மார்க்கிங் பண்ணிக்கணும். அதே போல் கழுத்தோடைய வெட்டு பாகத்தையும் மார்க்கிங் பண்ணிக்கிட்டு ஷோல்டருடைய வெட்டு பாகத்தையுமே மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டு பாகத்துக்கும் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கழுத்து மார்க்கிங் பண்ணிக்கலாம், பின் கழுத்து. அதே போல் முன்கழுத்துக்குமே எந்த அளவுக்கு லென்த்து வருதோ அதையுமே மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான். நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணுற வேலை எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நேர்காட்டி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ரெண்டுமே ஒரே டைமில் நமக்கு வந்துடுச்சு. ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம கட்டிங் போட்டுட்டோம் பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸுமே பேக் பீஸுமே. இது போல் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். இப்போ இது எத்தனை இன்ச்சு அளவு ப்ளவுஸ் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, கட்டிங் வீடியோவே போட மாட்டேறீங்க சிஸ்டர், எனக்கு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்மளுமே வீடியோ போட்டு. சரி, அதான் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போது அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ரவுண்டு குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சோண்டு குடஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் எடுக்கணும். இது குடையிறது ரொம்பவுமே
எக்ஸ்ட்ரா எடுத்துடக்கூடாது. எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆம்கோலில் நமக்கு ரெடி அளவு எங்கே வருதோ அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே, அதாவது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு மேலே வைக்கணும். அதே போல் ஷோல்டர்லேயுமே வந்து அந்த அந்த பெண்டு வளையுது பார்த்திங்களா, ரவுண்டே, அந்த வளையறதுக்கு முன்னாடியே அந்த பெண்டை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து குடஞ்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சைஸ் வந்து சரியாக இருக்காது, லூஸ் வரும். அதனால் வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். தனித்தனியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போது வந்து பேக் நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுலேயுமே வந்து அதே போல் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதே போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ஈஸியாக இருக்கா? நான் சொன்னது வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த கட்டிங் வீடியோ சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கேட்டதுனால நம்ம வந்து அதுக்குமே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். உங்களுக்கும் அதுபோல் எதனா வந்து டவுட் இருக்குது, எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவிலுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ கண்டிப்பாக நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம மெயினுடைய கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கிளாத்தை இப்போ நம்ம அதை வச்சு நம்ம எப்படி வந்து வெட்டுறோம் அப்படின்றதுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிடும். நம்ம சாரியோட கிளாத்துக்கு எப்படி வெட்டணும், அப்புறம் வந்து நம்ம சில்க் காட்டன்லேருந்து தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி வெட்டணுன்றதுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஒன் சைடு பார்டரை வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி 2 கையுமே வச்சுட்டேன். நமக்கு அதில் எப்படி நம்ம கைக்கு ஒட்டு எடுத்தோமோ அதே போல் இதுக்குமே கைக்கு ஒட்டுக்கு துணியை அதிலே எடுத்துக்கலாம். 2 பீஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள், ஓகேவா. ஏன்னா இதில் வந்து நீட்டு தான் இருக்குமே தவிர அகலம் இருக்காது. அதனால் நம்ம வந்து இப்படி தான் போட்டு கட் பண்ணி ஆகணும். இப்போ பார்டர் சைடு, இன்னொரு சைடு பார்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இடுப்பு சைடு வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போது வந்து நம்ம பேக் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதிலே வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி போடுறோன்றதை பாருங்கள். ஏன்னா துணி ரொம்ப ஷார்ட்டேஜாக ஆகிடும். நம்ம வந்து இது போல் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பட்டி பீஸுக்குமே துணி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது போல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது கீழே வந்து நமக்கு பட்டி பீஸுக்குமே துணி இருக்கும். ஏன்னா நம்ம சாரியோட கிளாத்தில் வந்து பார்க்க போனாக்கா நீட்டு தான் இருக்குமே தவிர அகலம் வந்து இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகாத நமக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சது. ஒரு லைனிங் ப்ளவுஸை நம்ம வந்து நல்ல பீஸ் கூட வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். இதே போலே நம்ம எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில காட்டன் மட்டும் தெரிஞ்சால் போதுன்றதுனால ஒரு 2 லைனிங் ப்ளவுஸையும் ஃப்ரண்ட்டு அதாவது நம்ம நல்ல பீஸுமே வச்சு நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத வெட்டுறதுன்றது மட்டும்தான் காமிச்சிக்கிறேன். இது வந்து சில்க் காட்டனில் வந்து நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கும், 4 பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து நான் 2ஆக மடித்து போட்டு அப்படியே நம்ம கைக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் ஒட்டு வர்றதுக்கும் நமக்கு என்ன துணி தேவைப்படுதோ அதுவே அதிலே இருக்குது. அதனால் அது போல் போட்டு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், கையை எடுத்துட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக் அதே போல் நம்ம பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்குமே வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கட்டிங் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு அதே போலே வந்து கட் பண்ணலாம். கட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக வந்து வந்துடும். கட்டிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். இதிலே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து எங்கெங்கே கரெக்டாக வந்து நமக்கு இந்த ஆம்கோல் சைடு இல்லை வந்து இடுப்பு மடித்து தைக்கிற சைடெல்லாம் எல்லாமே வந்து அர்க்காத் பண்ணி விடுவாங்க. நம்ம வந்து அர்க்காத்தெல்லாம் பண்ணி வர்றது கிடையாது. ஏன்னு கேட்டோன்னா நம்மக்கிட்ட வந்து ஆரம்பத்தில் இருந்து நமக்கு வந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்க வந்து பிகினராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த அர்க்காத் பண்ணி நம்ம வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வெட்டிடுவாங்க. அதை தைக்கும்போது பார்த்தோன்னா அப் அண்ட் டவுன் வரும், அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் நமக்கு அது போல் வேண்டாம். நம்ம இது போலே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸை வச்சு அவங்களுக்கு எங்கெங்கே வருதோ அந்த நமக்கு வந்து இப்போது இடுப்பு சைடு எந்த அளவுக்கு வருதோ அதை அளவு ப்ளவுஸை வச்சு அவங்க வந்து அழகாக மார்க்கிங் பண்ணி அவங்க வந்து மடித்து தைச்சிக்குவாங்க. அதுபோல் வந்து இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக நம்ம வந்து நம்மளுடைய
வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லி தரக்கூடாது. ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். இது போல் வந்து கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்றதுமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் ரெடிமேட் ப்ளவுஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்னுடைய போஸ்ட்டில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அதில் என்னுடைய நம்பருமே இருக்கும். வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டாண்டே வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளாரே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுடுவோம். அது மாதிரி வேணும் அப்படின்னாலுமே கால் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொரியரில் போட்டு விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கட்டிங் வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? நல்லாவே தைக்க தெரியும், ஆனால் எனக்கு கட்டிங் தான் ஒரு சிலதெல்லாம் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் வந்து கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றதுமே நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.